என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் நீ ஒளித்து வைத்திருக்கின்ற ஆசைகளை நான் அறியாமல் இருப்பேனா? நீ என்னிடம் வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாமல் போனாலும், ஏன் யாரிடமும் பகிராமல் இருந்தாலுமே கூட உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. யார் வேண்டுமானாலும் எதை நினைத்தும் ஆசைகள் படலாம். ஆசைப்படுவதற்கு தகுதி தராதாரம் என்று எதுவும் இல்லை. ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் இங்கே வரைமுறையில்லை. ஆனால் ஆசைப்படுவதற்கு சில வரைமுறைகள் உண்டு கண்மணி. இதற்கு நான் தகுதியானவள் தானா? இது எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகித்து நீ ஆசைப்பட தேவையில்லை. ஆனால் இது உனக்கு தேவைதானா என்று யோசித்து ஆசைப்படு. உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஆசைப்படலாம். ஆனால் வேறு ஒருவரிடத்தில் இருக்கின்றது என்பதற்காக நீ ஆசைப்படக்கூடாது. எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும், உனக்கு எட்டாத விஷயம் என்று நீ எண்ணியதாக இருந்தாலும் தாராளமாக ஆசைப்படு. ஆனால் அது உனக்கு தானாகவே உன்னுடைய கைகளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் என்று பேராசைப்படாதே. அதற்கான முயற்சிகளை செய்து வா. எட்டாத ஒன்றையும் எட்டிவிடும் சக்தி உன்னுடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் உண்டு. நீ இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். ஆனால் உன்னுடைய ஆசைகளையெல்லாம் யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் வந்து நிறைவேற்றி தருவார் என்று ஆசைப்படாதே. இங்கு அவரவருடைய ஆசைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கு இங்கு யாருக்கும் காலமில்லை மகளே. எனவே உன்னுடைய ஆசைகளுக்கு பின்னால் நீ ஓடு. உன்னால் மட்டுமே உன்னுடைய ஆசைகளை அடைய முடியும். பேராசை என்று இங்கு எதுவுமே இல்லை. பெற முடியாத ஆசைகள் எல்லாம் பேராசை என்ற பெயரில் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டன. ஆனால் அதையும் நீ நினைத்தால் அடைந்து விட முடியும். நீ எதையும் ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் அதை நேர்வழியில் மட்டுமே சென்று அடைவேன் என்பதில் பேராசை கொள். குறுக்கு வழிகளையும் தவறான பாதைகளையும் நீ தேர்ந்தெடுக்காதவரை உன்னுடைய எத்தகைய ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னால் எதை அடைய முடியுமோ, எதற்கு நீ தகுதி வாய்ந்தவளோ அது மட்டுமே ஆசையாக உன்னுடைய மனதில் உதிக்கும். எனவே நான் ஆசைப்பட்டு விட்டேன் என்று அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்காமல் உன்னுடைய ஆசைகளை எட்டி பிடிக்க விரைந்து ஓடு. எத்தனை அதிகமாக ஆசைப்படுகின்றாயோ அத்தனை ஆழமாக அதை அடைவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள். எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ மீண்டும் மீண்டும் ஆழமாக ஒரு நாளும் மறக்காமல் ஆசைப்பட்டு கொண்டே இரு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது நீ எதை ஆழமாக ஆசைப்படுகின்றாயோ அதை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையைத்தான் காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்னொன்றையும் தெளிவாக தெரிந்து கொள். ஆசைகள் பேராசைகள் மட்டுமல்ல வாழ்க்கை. பல நிராசைகளும் கலந்ததே உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய ஆசைகளை அழகாக பெற்றுக் கொள்கின்றாய் அல்லவா? அதே போன்று பல நிராசைகளையும் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உடனே என்ன அப்பா, அப்படியென்றால் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகிவிடுமா என்று பதறாதே. இப்பொழுதும் கூறுகின்றேன், ஆசைப்படுவதில் தவறில்லை மகளே. ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கான உற்சாகமும் உத்வேகமும், அதை நான் அடைந்தே தீர்வேன் என்ற தன்னம்பிக்கையும் குறையாமல் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் நான் மனதார ஆசைப்பட்டது என்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் என்ற அபார நம்பிக்கை உன்னுடைய ஆழ்மனதில் இருக்க வேண்டும். அதுவே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிவிடும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கர்ம வினைகளால் ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக கையாளலாம். முதலில் நீ உன்னுடைய பொறாமையை வென்றிடு. நீ வெறுக்கும் மனிதர்கள் பலப்பட்டு விட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? கேடு செய்த அவர்களுக்கு நன்மை நிகழ்கின்றது என்று பொறாமைப்படுகின்றாய். அவர்களுக்கு அவர்களுக்கான கர்ம வினைகளின் பலனால் அவை அனைத்தும் அவர்களுக்கு கிட்டியது. அவர்களை போன்ற அதிகாரம், செல்வம், செல்வாக்கு என அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுவதால் தான்
உனக்கு பொறாமை புத்தி வருகின்றது. உனக்கானது என்றும் உன்னை தேடி வரும். நல்லதை நீ தவற விடுகின்றாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணி. எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அவரவர்களின் கர்ம வினைகளின்படி அவை அனைத்தும் மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. உலகத்தில் நிறைய பேர் உன்னை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கும் நலன் கிட்டும். நீயும் பாக்கியசாலிதான். நலம் பெறுவாய். நலம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முடிவெடுத்து விடு. ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வந்து சேரும் என் கண்மணி. நீ இழந்தது உனக்கான நல்லது அல்ல என்பதை காலம் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ செல்லும் பாதை விடியலுக்கான பாதை. அந்த பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும். பயங்களும் தயக்கங்களும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உனக்கென்ற பாதையில் உன்னால் மட்டுமே செல்ல முடியும். ஆனால் அந்த இருளில் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா என்றுமே துணை வருவேன் என் குழந்தையே. இருள் என்பதால் உன்னுடைய அப்பா உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை என்றும் மறவாதே. நான் நினைத்தால் எதையும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன். உன்னுடைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் ஒரு நெகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே காத்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள். இன்று எனது இந்த ஆசிகளை நீ கேட்கவிருந்தால் இறுதி வரை கேள். ஒன்றல்ல இரண்டல்ல, பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும். இதுவரை உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை என்று அத்தனையும் கிடைக்கும். நான் உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த நெகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் முன் எனது சில வார்த்தைகளுக்கு செவிமடிப்பாயா? நீ உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை சொல்கிறேன். அதை நீ சரி செய்து கொண்டு வா. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனது நோக்கத்தில் நீ